வெல்கம் டு வி ஜெய் கணேஷ் கேரிங் ஃபியூச்சர் மைண்ட்ஸ். நம்ம சேனலோட கான்செப்ட் என்னென்னா, சின்ன விஷயம் கவனம் அவசியம். எல்லாருக்கும் ஒரு வரலாறு இருக்குது, அதாவது ஹிஸ்ட்ரி இல்லைன்னா சரித்திரம்னு சொல்லுவாங்க. அதுபோல் எல்லா பொருளுக்குமே அது உயிரோடு இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதுக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி அதாவது வரலாறு இருக்குது, சரித்திரம் இருக்குது. அதாவது மனுஷனோட சுயநலமா இல்லை புத்திசாலித்தனமான்னு தெரியல, ஆனால் முடிவு என்னமோ கொடி நோயில் போய் தான் முடியுது. ஆமாங்க, டெத்லி டிசீசஸ்லாம் போய் முடியுது. அதாவது இட்லினா ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா தீபாவளி பொங்கலுக்கு தான், ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா டெய்லி, அதாவது காத்தால மார்னிங், அப்புறம் ஈவினிங் சாயங்காலம் நினச்ச நேரத்தில், அதுவும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டா போதுங்க, வீட்டுக்கே டோர் டெலிவரியே பண்ணிடுறாங்க. அப்படி இருக்க இட்லிக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, நீங்கள் நம்புவீங்களா? அதாவது 7th டு 12th செஞ்சுரி, 7ஆம் இல்லைனா 12வது நூற்றாண்டில் பார்த்திங்கன்னா, அதாவது 7லேருந்து 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹிந்து கிங்ஸ் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க வந்து இந்தோனேஷியா போய் அங்கே ஆட்சி செஞ்சாங்க. அப்போ இருக்கும்போது அங்கேருந்து நம்ம இந்தியாவுக்கு திரும்பி வரும்போது, அதாவது தாய்நாட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா, அங்கே இருக்க செஃப் அவங்கள கூட்டின்னு வந்தாங்க. கூட்டின்னு வரும்போது பார்த்திங்கன்னா கிட்லீஸ், KEDLIS கிட்லீஸ் அப்படின்றது தான் அந்த காலத்தில் வந்து இட்லிக்கு பேர் இருந்திருக்கு. அந்த கிட்லீஸ் பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம இட்லி பார்த்திங்கன்னா இந்தோனேஷியாவை சேர்ந்ததுன்னு தான் சொல்லணும். இங்கே வந்தோன்னே காலப்போக்கில் பார்த்திங்கன்னா அது இட்லியும் மாறிடுது. சரி, அப்போ நம்ம கெட்ட விஷயத்த பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்ல விஷயம் தான் தெரிஞ்சுக்கலாமே. நம்ம சேனல் பேர் பார்த்திங்கன்னா வி ஜெய் கணேஷ் கேரிங் ஃபியூச்சர் மைண்ட்ஸுங்க. ஓகே, அப்போ எதுக்கெல்லாம் இட்லி சாதாரணமாக சாப்பிட்றோம் பார்த்திங்கன்னா, பேசிக்காக உடம்பு சரியில்லைனா, இல்லைனா ஈஸியாக டைஜஷன் ஆகணுன்னா, குழந்தைங்களுக்கு ஈஸியாக செரிமானம் ஆகும் அப்படின்னு ஃபஸ்ட்டு சாய்ஸே இட்லி தான். ரொம்ப வயசானவங்க, அதாவது செகண்ட் சைல்டிஷ்னஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது ரொம்ப வயசாயிருச்சு, அவங்களுக்கு பல் இல்லை, மெல்ல முடியாது அப்படின்னா இட்லி தான் நம்ம சாய்ஸாக எடுத்துக்கிறோம். அதே நேரத்தில் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சம்மந்தம் பார்த்திங்கன்னு வச்சிங்கன்னா, ஹாஸ்பிட்டலிட்டான ஆளுங்க, அது வந்து நான் சொல்கிறது பேஷண்ட்ஸ் அப்படி பார்த்திங்கன்னா இட்லி தான் ஃபஸ்ட் சாய்ஸாக இருக்குது. ஓகே, அப்போ வெயிட் லாஸு, அப்புறம் அதில் நோ ஆயில், ஸ்டீம்டு ஃபுட், அதாவது ஆவியில் வெந்த உணவுனே சொல்லலாம், க்ளூட்டன் ஃப்ரீ, கண்ட்ரோல் சுகர், ஹெல்த்தி கார்போஹைட்ரேட், ப்ரோபயோட்டிக் டியூ டு மெனி மினரல்ஸ், அப்புறம் விட்டமின்ஸும் பார்த்திங்கன்னா BKE, அப்புறம் ஏன்னா அதில் வந்து ஃபெர்மெண்டட் ஃபுட்டில் நல்லாவே இருக்கும். சரி, இப்போ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சாதாரண ஒரு பிளெயின் இட்லியில் அப்படி என்னதான்ப்பா இருக்குது அப்படின்னு ஒரு கொஷின் மார்க் நமக்கே வரும். அந்த கேள்விக்கு ஆன்சர் என்னென்னா, 39 கேலரிஸ் இருக்குது, அதாவது 2 கிராம் ப்ரோட்டீனு, 2 கிராம் வந்து டயட்ரி ஃபைபரு, 8 கிராம் வந்து கார்போஹைட்ரேட் அண்ட் நோ ஃபேட்னே சொல்லலாம். சரி, இட்லிலையும் சொல்கிறோமே, அது ஆவியில் தானே வேகுது, அப்போ அந்த மாவு எப்படி ஈஸியாக கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மாவு என்னமோ அரிசி உளுந்து அப்படின்னு சேர்த்து அரைச்சிடுறாங்க. ஆனால் அது அரைச்சனால வந்து பார்த்திங்கன்னா, ஊற வச்சு அரைச்சனால இட்லி கிடைக்காதுங்க. ஃபெர்மெண்டேஷன் நடக்கணும், அது வந்து பேக்டீரியா, அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபங்கைனால். இப்போ பேக்டீரியா ஃபெர்மெண்டேஷன்னா அப்போ என்ன பேக்டீரியாலாம் அதில் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் ஃபிக்காலிஸ், அப்புறம் லாக்டோபேசில்லஸ் ஃபெர்மெண்டம், லூகோனோஸ்டாக் மெசன்ட்ராய்ட்ஸ், பேசில்லஸ் அமிலோலேக்யூஃபேஷியன்ஸ். இப்போ ஃபங்கைன்னு எடுத்துக்கிட்டோன்னா சாக்கரோமைசிஸ் செரிவிசியே. ஆக்சுவலாக இந்த ஃபங்கை மட்டும் பார்த்திங்கன்னா ஆனோபிக் ஃபெர்மெண்டேஷன் நடக்குது. எப்படின்னா, ஆக்சிஜன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து சாதாரணமாக பேக்கர்ஸ் ஈஸ்ட்னே சொல்லுவாங்க. இந்த கேக்கெலாம் பேக்கரியில் ரெடி பண்ணுறாங்க, அது எப்படி புஷ்ஷுன்னு உப்பி வருதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்கை ஸ்பீஷஸ் தான். அதாவது சாக்கரோமைசஸ் செரிவிசியஸ். இது என்னென்னா 6 பாயிண்டில் இருக்க பிஹெச்சை வந்து 4.5ல் கொண்டு வந்துடும் 24 மணி நேரத்தில். அப்போ எண்ட் ரிசல்ட் என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாவு பார்த்தீங்கன்னா என்ன கண்டிஷனில் இருக்குன்னா, ஆர்கானிக் ஆசிட் கண்டிஷனில் இருக்கும், அதாவது லாக்டிக் ஆசிட் இருக்கும். சரிங்க, எவ்வளோ நேரம் நம்ம கொஞ்சம் நல்ல விஷயத்த பார்த்தோம், கொஞ்சம் நெகட்டிவ் சைடில் பார்ப்போமே. இப்போது இட்லி மாவு, ஆக்சுவலாக இட்லி மாவுன்னு சொல்லும்போது இப்போ லேட்டஸ்ட்டாக நிறைய ஃப்ளேவரில் வந்துடுச்சு, அதாவது ராகி என்னென்னமோலாம் சொல்கிறாங்க, நல்ல விஷயந்தான். ஆனால் எப்படிப்பட்ட இதாக இருந்தாலும் ஃபெர்மெண்டேஷன் நடக்கணும்ல, அப்போ இதுதானே பேசிக்கு. அப்போ நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா ஓவர் ஃபெர்மெண்டேஷன். சாதாரணமாக நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், இன்றைக்கி சுடுற மாதிரி மாவு பாக்கெட், சாதாரணமாக போய் ஒரு இட்லி மாவு பாக்கெட் தாப்பான்னு சொன்னால், அப்போ என்றைக்கு சுடுற மாதிரி இந்த ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி கொடுக்குறவங்க கேட்பாங்க. ஆனால் நம்ம ஒரு பேக்கெட் இட்லி மாவு வாங்க போகிறோன்னா, அங்கே கேள்வி கேட்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, காசை கொடுத்தா வாங்கிட்டு வந்துடுவோம். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருக்க கடைக்கு போய் நீங்கள் ஒரு இட்லி மாவு பாக்கெட் தாப்பானா அவங்க ஒரு கொஷின் கேட்பாங்க சாதாரணமாக, எப்போ யூஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்பாங்க.
இன்னைக்கு வேணும்னு சொல்லும்போது கொஞ்சம் புளிச்ச மாவு குடுப்பாங்க. நாளைக்கு வேணும் அப்படின்னா, கொஞ்ச நேரம் வெளிய வச்சுட்டு, இல்லன்னா ஃப்ரிட்ஜில வச்சுட்டீங்கன்னா, யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு 1 மணி நேரம் இல்ல 1/2 அன் ஹவர் சம்திங் வெளிய வைங்க அப்படின்னு நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுப்பாங்க. அது பேசிக்கா எல்லாரும் சொல்றது தான். சரி, அப்ப அந்த புளிக்க வைக்கிறோம்ல ஃபெர்மென்டேஷன். அப்போ ஓவரா புளிச்சு போச்சுன்னா, ஓவர் ஃபெர்மென்டேஷன்னா, அது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே மனுஷங்க சாப்பிடக்கூடாதுங்க. அன்ஃபிட் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன். ஆக்சுவலா எஸ்பிஹெச்எல்எஸ் அதாவது ஒரு அது வந்து எஸ்பிஎல்எஸ் லேப் ரிப்போர்ட்டே என்ன சொல்லியிருக்குன்னா, ஈ. காலை ஃபுட் சாம்பிள்ல இருக்குதுன்னா, அது ஹியூமன் கன்சப்ஷனுக்கு அன்ஃபிட் அப்படின்றது. நீங்க எப்பயாவது ஃப்ரீயா இருந்தீங்கன்னா, Googleல சர்ச் பண்ணி பாருங்க. ஈ. காலைன்றது ஃபுட் சாம்பிள் இருந்தா, அது ஃபிட்டா அதாவது சாப்பிடக்கூடிய உணவா? இல்ல உணவ சாப்பிடக்கூடாதா? அப்படின்னு பாருங்களேன். அப்ப நான் சொல்றது ஓரளவு உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். பேசிக்கா நான் வந்து எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, எம்ஏ இங்கிலீஷ், எம்பிஏ ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், பிஜிடி ஹெச்ஆர், பிஜிடி ஹெச்எம், டிஎம்ஓ, பிஹெச்டி. ஆக்சுவலா என்னன்னா, நான் வந்து ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் ப்ளஸ் ஆஃபீஸ் கார்ப்பரேட் லெவல் ஆஃபீஸு, அப்புறம் வந்து எங்கெல்லாம் கைடன்ஸ் கேட்குறாங்களோ, ஜாயிண்ட் வென்ச்சரும் பண்றாங்க. அப்புறம் கோச்சிங் சென்டர்லேயும் நாங்க போய் கோச்சிங் கொடுத்துட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஹெல்ப் அதாவது நீங்கள் ஒரு ஸ்கூல், காலேஜ் இல்லை ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க, அங்கே வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். ஏன்னா நாங்கள் வந்து இப்போ காலேஜ்னால் அந்த சப்ஜெக்ட்டு அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் செக்டார்ஸில் இன்ஃபெக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ், ஸ்கூல்னால் ஸ்டூடெண்ட்ஸ்க்குனா மேக்ஸஸ், பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷு மெயினாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் எல்லாமே நாங்கள் வந்து கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு நீங்கள் ஒரு ஓனராக இருக்கீங்கன்னா ஜாயிண்ட் வென்ச்சர்னால் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை இமெயில் ஐடி கூட நீங்கள் மெயில் ஃபார்வர்ட் பண்ணலாம். ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம தாங்க கிரியேட் பண்ணுறோம். அது வந்து தானா அமையாது. ஸோ மனுஷங்க நல்ல விஷயத்த நம்ம தான் தேடி போணும். கெட்ட விஷயம் நம்ம தேடியே போக தேவையில்ல. பக்கத்துலேருந்து வைப்பாங்க ஆப்பு. அப்படின்னு தான் எல்லாம் சொல்கிறாங்க. சினிமாவிலே அதானங்க சொல்கிறாங்க. புதுசா நான் என்ன சொல்ல போகிறேன். ஸோ ஓகேங்க. இப்ப அப்போ அந்த ஓவரா புளிச்சு போச்சு. ஓவர் ஃபெர்மென்டேஷனா அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிட் ரிஃப்ளக்ஸ், இன்டைஜஷன், ஸ்டமக் இன்ஃபெக்ஷன். சரி விடுப்பா, இதுக்கு என்னப்பா எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு தானே கேட்க வரீங்க. பூனே இட்லி சாம்பிள்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து நெட்டில் அடிச்சிங்கன்னா, அதாவது டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெளியிட்டிருக்காங்க ஒரு ஆர்டிக்கலை. என்னென்னா ஏப்ரல் 11, 2012 at 2:46 இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், அதாவது ஐஎஸ்டி. என்னென்னா ஈக்காலினால் ஃபுட் பாய்சன் ஆகிருக்கு. அதாவது 132 ஸ்டூடெண்ட்ஸுங்க, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு. அவங்களுக்கு வந்து நாசியா அதாவது வாந்தி வரமே உமட்டிக்கிட்டோம். அப்புறம் வாமிட்டிங்னா வாந்தி வருது. ஸோ இதனால் அட்மிட் ஆகிருக்கு. என்னென்னு பார்த்தா அந்த ஃபுட் சாம்பிளில் வந்து எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஈக்காலை இருந்ததாக சொல்கிறாங்க. சரி, அப்படி ஈக்காலை இருந்ததா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எஸ்பிஹெச்எல்எஸ் லேப் அந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, பேசிக்காக அவங்க என்ன ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு அப்படின்னா, ஈக்காலி ஃபுட் சாம்பிள்ஸில் இருக்கா அது வந்து ஹியூமன் கன்சப்ஷன் அன்ஃபிட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஹஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல, அதாவது ஹியூமோலைட்டிக் யூரிமிக் சிண்ட்ரோம். அப்போ இது எதனால் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிகாடாக்சின் அதனால தான். அப்போ இதை சுரக்கிறது இல்லை உருவாக்குறது தான் பார்த்தீங்கன்னா எஸ்கிரிஷியா கோலை, அதாவது ஈகாலைன்னு சொல்லுவோம். அதோட ஸ்ட்ரெயின் கூட ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. என்னென்னா O157:H7 இதுதாங்க அந்த ஈகாலையோட ஸ்ட்ரெயினு, இந்த நம்பரு. ஓகே, இது ஈகோலைன்றது பேசிக்காக நார்மல் ஃப்ளோரான்னு சொல்கிறோம். ஆனால் என்ன நம்ம உடம்புலேயே இருக்குது தான். நம்ம உடம்புக்குள்ளே போனால் தான் அது தீங்கு விளைவிக்குமே தவிர்த்து உடம்புக்கு வெளியே இருக்கும்போது அது நார்மல் ஃப்ளோரா தான் இருக்குது. சரி, அப்போ அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த ஈகோலைன்றது எதுலலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர். அப்புறம் யாரெல்லாம் இந்த பண்ணைன்னு சொல்லுவாங்கள்ல, மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணைன்னு சொல்கிறாங்கள்ல, அந்த பண்ணைங்க கிட்ட டீல் பண்ணுறாங்களோ, அதாவது அந்த பண்ணையில் இருக்க ஆடு, மாடு அதை வந்து நம்ம நெருங்கி இருக்கோம் அப்படின்னா, அவங்களுக்கு இந்த ஈகாலை இந்த ஸ்ட்ரெயின் சிகாடாக்சின் மூலமாக நமக்கு ஆபத்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை விட முக்கியம்னா குழந்தைங்களுக்கு இது ஒரு ஈஸியாக இதை அஃபெக்ட் பண்ணிடுங்க. ஏன்னு உங்களுக்கே தெரியும். எப்படின்னா நமக்கு வந்து எதிர்ப்பு சக்தி இருக்குது, ஆனால் குழந்தைங்களுக்கு அது மாதிரி இல்லைங்களே. ஸோ இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஈகாலைன்றது இந்த ஸ்ட்ரெயின் அதாவது O157:H7ன்றது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. ஆனால் இது ரேர்ன்றது தான் நம்ம கவனத்தில் கொள்ளணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏங்க இதனால் ஒரு ஆபத்து வருது அப்படின்னா, இது நம்ம தவிர்க்கிறது நல்லது தானே. சரி, அப்போ நாங்கள் கடையில் தான்ப்பா வாங்குகிறோம், ஃப்ரெஷ்ஷான பாக்கெட்ப்பா, இது காசு அதிகம் கொடுத்து வாங்குகிற பாக்கெட்ப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம கண்ணால பார்க்கலையே எதுவுமே. எப்படி அத தயார் பண்றாங்க? எப்படி அத பேக்கேஜ் பண்றாங்க? அப்படின்னு நமக்கு தெரியாது. அது இல்லாம அதில கெமிக்கல் ஆட் பண்றாங்கன்றது இப்பலாம் சின்ன பசங்களுக்கே தெரியுதுங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்க கடையில போய் பாக்கெட் மாவு வாங்குறீங்கன்னா, தயவு செஞ்சு முடிஞ்ச அளவு தவிர்த்துருங்க. சரி, அப்ப நம்ம ஹோட்டல்ல போய் வாங்குறோம். நான் கண்ணால பார்க்குறோம். அவங்க நல்லவங்க, சிரிச்சு பேசுவாங்க. அதே நேரத்தில நம்பிக்கையானவங்க, கைராசி டாக்டர்ன்னு சொல்றோம்ல, அதுபோல இவங்க நம்பிக்கையானவங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அங்க தாங்க ஹேண்ட்லிங் இருக்கு. அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு தெரியுமா? அந்த மாவ. ரிஸ்க்குங்க. இப்போ சில பேர் மழை நேரத்தில வந்து நான் எல்லாரையும் சொல்லலங்க. மழை நேரத்தில அந்த மழை தண்ணிய பிடிப்பாங்க. எப்படின்னா, அது ஓட்டுலேருந்து அப்படியே வந்துட்டுருக்கும். அப்ப அந்த மாவ கரைக்கிறதுக்கோ, எதுக்கோ ஒண்ணு யூஸ் பண்ணலாம். வாய்ப்புகள் நெறையவே இருக்கு. அதுக்காக நம்ம எல்லாரும் இப்படி தான் பண்ணுவாங்கன்னு கிடையாதுங்க. ஒரு சில பேர் அவங்க சூழ்நிலை அப்படி. ஆனா, நம்ம ஒண்ணும் ஃப்ரீயா வாங்கலையே, காசு குடுத்து வாங்குறோமே. ஸோ, நம்ம குடும்பத்த, நம்மள நம்பி இருக்கவங்கள பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை.